ஹாய், ஹலோ, வணக்கம். எல்லோரையும் பிரபஞ்சம் ஆசீர்வதிக்கட்டும். இன்றைக்கு ஒரு வித்தியாசமான ஒரு பூ ஒன்று என்னென்னு பின் 2 பார்ப்போம். அதுக்கு 2 மில்லிமீட்டர் கம்பியும் 2 கலரில் நூலும் எடுத்து வச்சுக்கிறேன். நீங்கள் என்ன கலர் பிடிக்குமோ அதுக்கேற்ற மாதிரி இருங்க. இப்போ வந்து மேஜிக் சர்க்கிள் இப்படி வட்டமாக சுற்றி வச்சு அதை பிடிச்சி கொண்டு இதுக்குள்ளால் எடுத்து 1 2 3 4 செயின் பின்னிட்டு இப்போ கட் செயின் பின்னிட்டு இந்த மேஜிக் சர்க்கிளே விடக்கூடாது. அதை பிடிச்சி வச்சுக்கிட்டு இப்படி 1 2 தரம் கம்பியில் சுற்றி இதுக்குள்ளால் கொடுத்து இப்படி எடுத்து 2 நூலாக விடணும். ஆல்ரெடி 2 விட்டுட்டு அடுத்த 2 இப்படி 3 தரம் இவ்வி 2 நூலாக விடுவோம். நான் ரிபிள் க்ரோஸே 1 2 தரம் சுற்றி டபுள் க்ரோஸைக்கு ஒரு சுற்றுவாங்க. அப்படின்னா இதில் 2 தரம் இதுக்குள்ளால் கொடுத்து இவ்வி 2 நூலாக எடுத்தது 1 2 தரம் சுற்றி அதுக்குள்ளால் இவ்வி 2 இதை கொஞ்சம் நீங்கள் இழுத்து அதுக்கிட்ட மாதிரி வச்சிருக்கலாம். இருக்கு மேஜிக் சைக்கிளுக்கு கொடுத்து ரிபிள் க்ரோஸே, அதாவது பார்த்தீங்கன்னா 4 செயின் 1 2 3 4 ரிபிள் க்ரோஸே. இப்போ வந்து 1 2 3 4 கொண்டு வந்து இதுக்குள்ள ஸ்லிப் ஸ்டிச். இப்போ திருப்ப 1 2 3 4 செயின் இதில் பின்னின மாதிரி 4 ரிபிள் க்ரோஸே 2 தரம் கம்பியில் சுற்றி எடுத்து இதுக்கால வந்து 1 2 3 தரம் இப்படி விடுவோம் ரிபிள் க்ரோஸே. இது வந்து இப்போ ஒரு இதழ் பின்னிட்டேன், இது ஒரு இதழ், இப்போ 2வது இதழ் பின்னுறேன். இப்படி 5 இதழ் பின்ன போகிறேன். 2வது ரிபிள் க்ரோஸே 3வது ரிபிள் க்ரோஸே 4வது ரிபிள் க்ரோஸே 1 2 3 4 செயின் இந்த நடுவட்டத்துக்குள்ள ஸ்லிப் ஸ்டிச். இப்போ திருப்ப 1 2 3 4 செயின் இப்படி வந்து 1 2 பின்னிட்டேன். எண்ணம் வந்து நீங்கள் 3 பின்னணும், அதாவது 5 இதழ் பின்னணும். இதே மாதிரி இப்போ வந்து 5 இதழ் பின்னிட்டேன். 1 2 3 4 இதை பின்னி 4 செயின் பின்னி இந்த நடுவுக்குள்ளே கொடுத்து இப்போ இது ஒவ்வொரு நூலுன்ற டைப்பை பொறுத்து அந்த இது வித்தியாசப்படும். இது கொஞ்சம் நூல் அந்த குட்டி குட்டி தும்பா கிளம்புற மாதிரி ஒரு ஷைனிங் நூல். இது வந்து அப்படியே நார்மல் நூலாக இருக்கு. இப்போ வந்து இதை கட் பண்ணி போட்டு இந்த நூலால் பின்ன போகிறேன். இப்போ வந்து இந்த நூலை கட் பண்ணிட்டேன். கட் பண்ணின நூலை இதுக்குள்ளேயே பின்பக்கத்துக்கு மறைச்சு
உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இது ஒரு குட்டி பூ மாதிரி தான் கிடக்கு. நடுவில் முத்து வச்சுக்கிட்டா வடிவாக இருக்கும். இப்போ வந்து இனி இந்த நூலை எடுத்து இதுக்குள்ளால கொடுத்து நடுவால் இந்த இதில் இந்த இடப்பக்கத்துக்கு பின்னப்பா கொடுத்து முதல் முடிச்ச போடுவேன். கலராமல் இருக்கிறதுக்கு முடிச்ச போட்டு பின்னேக்க ஈஸியாக கலராமல் இருக்கும். ஏதாவது ஒரு இதழுண்ட இடையில இந்த ஏதாவது ஒரு இதழுண்ட இடப்பக்கத்துக்கு இடையில ஏதாவது ஒரு இதழுண்ட இடையில அப்படி பின்னிட்டு 1 2 3 4 5 6 7 7 செயின் பின்னிட்டு ட்ரிபிள் க்ரோஷே 1 2 இப்படி சுற்றிட்டு இந்த 4 செயின் பின்னினேன். அந்த 4 செயின் மேல் பக்கத்துக்கு அப்படியே குத்தி அதுக்குள்ளால எடுத்து ட்ரிபிள் க்ரோஷே பின்னணும். 1 2 தரம் சுற்றி ഇതിൻ്റെ 4 செயின் பின்னினேன் மேல் பக்கத்துக்கு 4வது செயினுக்குள்ளே கொடுத்து எடுத்து விரண்டா விடணும். திருப்பி ரிபிள் க்ரோஷே சுற்றி பக்கத்து ரிபிள் க்ரோஷேக்குள்ளே கொடுத்து ரிபிள் க்ரோஷே பின்னணும். திருப்ப சுற்றி பக்கத்து ரிபிள் க்ரோஷே மேலுக்கு 4 ரிபிள் க்ரோஷே அதாவது 6 ரிபிள் க்ரோஷே 4 செயின் சேர்த்து 6 ரிபிள் க்ரோஷேக்கையும் பின்னணும். ஒன்று 2 3 4 5 இனி இந்த பக்கத்து 4வது செயின் அந்த இதுக்குள்ள என்ன கலர் நூல் அளவு பண்ணாலும் பின்னலாம். 1 2 3 4 5 6 7 இந்த அளவில் செயின் பின்னா அதே மாதிரி இந்த அளவு முதல் செயின் பின்னி ഇതിൻ്റെ இடைக்குள்ள கொடுத்து ஸ்லிப் ஸ்டிச். இது பார்த்தீங்கன்னா நல்ல வடிவாக இருக்குது. இல்லை கலர் வித்தியாசமாக காட்டுறது தெரியும். நேரில் நல்லா இருக்குது. இப்போ திருப்ப 7 செயின் பின்னி இதே மாதிரி எல்லா இதழுக்கு மேலேயும் பின்ன போகிறோம். 5 இதழுக்கையும் இதே மாதிரியே பின்ன போகிறோம். 1 2 3 4 5 6 7 செயின் இது எப்படி பின்னணும் அதே மாதிரி 1 2 தரம் கம்பியில் சுற்றி இந்த இதழுண்ட 4வது செயினுக்குள்ள கொடுத்து இது சுரண்டா இப்படி நீங்கள் பிடிச்சி வச்சுக்கொண்டு எடுக்கலாம்.
4வது செயின் இதுக்கு மேலே 1 2 3 4 5 6 7 செயின் 7 செயின் பின்னிட்டு இதில் இடைக்குள்ள ஸ்லிப் ஸ்டிச் இப்படி எல்லா இதழுக்கும் நீங்கள் பின்னி முடிய வடிவம் எடுத்து விட்டீங்கன்னா சரி. இப்படி எல்லா இதழுக்கும் 1 2 3 இதழும் இப்படி பின்ன போகிறோம். இப்போ 5 இதழும் பின்னி முடிச்சிட்டேன். இனி நான் நேராக வடிவம் எடுத்து விடணும். மிச்ச நூலை கொண்டு இனி வடிவாக பின்னி முடிச்ச பிறகு நீங்கள் இதழுகளை அழகாக எடுத்து விட்டீங்கன்னா சரி. ரொம்ப ரொம்ப ஈஸி. இவ்வளோதான் இந்த பூ. இவ்வளோ நேரம் பொறுமை. இதில் நீங்கள் வேணுமென்னா முத்து வைக்கலாம். இதை பூல் பேண்டுக்கு அலிஸ் பேண்டுக்கு என்னத்துக்குன்னா பயன்படுத்தி கொள்ளலாம். இவ்வளோ நேரம் பொறுமையாக இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. என் சேனலில் நிறைய குழந்தை பிள்ளைகளுக்கான உடுப்புகள், சப்பாத்துகள், சட்டைகள், அலிஸ் பேண்டுகள், பூக்கள் பின்ற வீடியோக்கள் நிறைய இருக்குது. ப்ளேலிஸ்ட்டில் போய் பார்க்கலாம். இவ்வளோதான். ரொம்ப ரொம்ப ஈஸி. பாய் பாய். இவ்வளோ நன்றி.